தமிழக அரசு சொத்து வரி, அதை போலவே வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் 100% வரி உயர்வினை இன்றைக்கு செய்து ஒரு அரசாணையை நேற்று இரவு பிறப்பித்திருக்கிறது. அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறுவதற்கு கோவை மாநகர மக்கள் சார்பிலே கோவை மாநகராட்சி நிர்வாகம் அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு கடிதத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கின்றோம். மாநகராட்சி நிர்வாகம் கோவை மாநகரத்தை பொறுத்த மட்டிலே முற்றிலும் செயலிழந்து கிடக்கிறது. குப்பைகள் தெருவெங்கும் மலை போல் குவிந்து கிடக்கின்றன. சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் சாக்கடைகள் நாறிக்கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநகராட்சிக்கு சொந்தமான 600 ஏக்கர் நிலப்பரப்பு வெள்ளலூரில் இருக்கிறது. குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. இந்த நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு ஓடைகள் தூர்வாரப்படவில்லை. அனைத்து இடங்களும் இன்றைக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சுகாதார சீர்கேட்டின் இருப்பிடமாக இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பயணிப்பதற்கு லாய்க்கற்ற சாலைகளாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு வரியிலே சொல்லப்போனால் பேச்சொர்க்கு போடுவதற்கு கூட லாய்க்கில்லாத ஒரு மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக மக்களுடைய நலன் கருதி இந்த மாநகராட்சி நிர்வாகம் பழுதுபட்ட சாலைகளை புதுப்பித்து தர வேண்டும். அப்படி புதுப்பித்து தருவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் காலம் தாழ்த்தும் என்று சொன்னால், நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய தோழமை கட்சிகளோடும் சேர்ந்து பேசி நிச்சயமாக மக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய தொடர் போராட்டங்களை நடத்துவோம். மக்களுக்கு தேவையான அந்த சாலைகளை உடனடியாக இந்த அரசு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். To get instant news updates, like the Kowai Post page. Click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Kowai Post channel to watch interesting news and videos.